மாத சம்பளத்திற்கு பணிபுரியும் ஊழியர்கள் பலரும் தங்களுடைய குடும்பத்தின் நிதி நிர்வாகத்தில் திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டும். இல்லையென்றால் மாத கடைசியில் பணம் இல்லாமல் அவதிப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். இன்றைய காலத்தில் பெரும்பாலான ஊழியர்கள் மாத கடைசியை கடப்பதற்கு பெரும் சிரமத்தை மேற்கொள்கின்றனர். அடுத்த மாத சம்பளம் எப்போது வரும் என எதிர்பார்ப்பவர்கள் சரியான நிதி திட்டமிடலை மேற்கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். அந்த வகையில் மாத கடைசியில் ஏற்படும் நிதி சிக்கலை எப்படி தவிர்ப்பது அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல். நடுத்தர மக்களின் வழியை உணர்த்தும் விதமாக அப்போதே தமிழ் சினிமாவில் ஒரு பாடல் ஒலித்தது. 1 20 வரை கொண்டாட்டம், 21 30 வரை திண்டாட்டம் என்பதுதான் அந்த பாடல். இந்த பாடலுக்கு ஏற்றவாறே இன்றும் பல குடும்பங்களின் நிலை இருக்கின்றது. நிதி திட்டமிடலை சரியாக செயல்படுத்தினால் மட்டுமே மாத கடைசியில் ஏற்படும் பண தேவையை பூர்த்தி செய்ய முடியும். மாத கடைசியை சமாளிக்க முதலில் பட்ஜெட் போடுவதுதான் சிறந்தது. பட்ஜெட் தான் நிதி திட்டமிடலின் முதல் படி. கணவன் மற்றும் மனைவி ஆகிய இருவரும் வேலைக்கு செல்லும் குடும்பங்களில் ஒருவரின் சம்பளம் வீட்டு செலவுக்கும் இன்னொருவரின் சம்பளம் சேமிப்பிற்கும் உதவும். ஆனால் ஒருவர் மட்டுமே வருமானம் ஈட்டும் குடும்பங்களில் சேமிப்புக்கு நிச்சயமாக ஒரு தொகையை ஒதுக்க வேண்டும். மின் கட்டணம், வாடகை, மளிகை, வீட்டு பராமரிப்பு செலவு, காய்கறி, சேமிப்பு, கேஸ் மற்றும் அலைபேசி கட்டணம் உள்ளிட்ட மாதாந்திர செலவுகளை 10 தேதிக்குள் முடித்து விடுவது நல்லது. சொத்து வரி, தண்ணீர் வரி, குழந்தைகளின் பள்ளி கட்டணம், வாகன பராமரிப்பு செலவு உள்ளிட்ட ஆண்டு செலவுகளை முன்னரே திட்டமிட்டு அதற்கேற்ப நிதியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க வேண்டும். ஷாப்பிங் செலவுகளை 15ஆம் தேதிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேல் ஷாப்பிங் செய்ய வேண்டும் என்றால் அடுத்த மாதத்தில் செய்வது சிறப்பு. இப்படி செய்வதன் மூலம் எதிர்பாராமல் ஏற்படும் மருத்துவ செலவுகளை சமாளிக்க முடியும். மூத்த குடிமக்கள் மற்றும் குழந்தைகள் உள்ள வீடுகளில் மருத்துவ செலவுகளை முன்னரே திட்டமிடுவது நல்லது. மாதத்தின் முதல் வாரத்திலேயே பட்ஜெட் ஒன்றை தயாரித்துக் கொள்ள வேண்டும். ஒரு மாதத்திற்கு ஆகும் செலவை கணக்கிட்டு அதில் ஒரு நாளைக்கு எவ்வளவு என சமமாக பிரித்து செலவிடலாம். இதன் மூலம் தேவையற்ற பண விரயத்தை குறைக்கலாம். இன்றைய நவீன யுகத்தில் கிரெடிட் கார்டு மோகம் உங்களை கவர வாய்ப்புள்ளது. இருப்பினும் இதனை தவிர்ப்பதுதான் நல்லது. ஏனெனில் சரியான நேரத்தில் கிரெடிட் கார்டு பில்லை கட்ட முடியாமல் போனால் அதிக வட்டி செலுத்த நேரிடும். ஆன்லைனில் ஆர்டர் செய்வதை தவிர்ப்பதும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க உதவும். அதோடு தியேட்டருக்கு சென்று படம் பார்ப்பதை காட்டிலும் ஓடிடியில் படம் பார்த்தும் செலவை குறைக்கலாம். வீட்டில் வருமானம் ஈட்டும் நபர் ஆயுள் காப்பீடு மற்றும் மருத்துவ காப்பீடு எடுப்பது வருங்காலத்தில் ஏற்படும் எதிர்பாரா செலவுகளை குறைக்க உதவும். மேற்கண்ட இந்த குறிப்புகளை நீங்கள் தொடர்ந்து பின்பற்றினால் மாத தொடக்கத்தில் மட்டுமல்ல, மாத கடைசியிலும் திண்டாட வேண்டிய அவசியம் இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்க எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. மறுபடியும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.